வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மத்திய பட்ஜெட் தான் பார்க்க போகிறோம். 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கை தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இது 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட். இந்த 2026-27 நிதியாண்டு அப்படிங்கிறது இந்த 2026 ஏப்ரல் 1 ஆரம்பித்து 2027 மார்ச் 31 வரைக்கும் நடக்கும். ஓகேவா? இந்த நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக 9வது முறையாக அவங்க மத்திய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் அவங்க 85 நிமிடங்கள் உரையாற்றியிருக்காங்க. இந்த பட்ஜெட் இளைஞர் சக்தியை அடிப்படையாக கொண்டது. இதில் அவங்க இந்த பட்ஜெட்டில் 3 முக்கிய கடமைகளை தெரிவித்திருக்காங்க. ஒன்று, வளர்ச்சியை விரிவுபடுத்துதல். இரண்டாவதாக, விருப்பங்களை நிறைவேற்றுதல். மூன்றாவதாக, அனைவரின் ஒத்துழைப்புடன் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்தது முக்கிய புள்ளிகள், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதாவது நம்ம இந்த மொத்த பட்ஜெட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த முக்கிய புள்ளிகளில் இருக்கிறது இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு மற்றதெல்லாம் படித்து நமக்கு பெரிய யூஸ் கிடையாது. அதனால் மெயினாக இதை படிங்க. இதுலேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் இருக்குல்ல, இது எவ்வளோ ரூபாய்க்கானது அப்படின்னா ரூபாய் 53.47 லட்சம் கோடிக்கானது. ஓகேவா? இப்போ மொத்தமாக 53.47 லட்சம் கோடிக்கு தான் இந்த பட்ஜெட்டை அறிவித்திருக்காங்க. அடுத்தது 2026-27 நிதியாண்டில் மத்திய அரசு பங்கு சந்தைகளிலிருந்து ரூபாய் 17.2 லட்சம் கோடி அளவுக்கு கடன் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது 2026-27 நிதியாண்டு இருக்குல்ல, அடுத்த நிதியாண்டு, அதில் ஜிடிபி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா ரூபாய் 393 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்து இப்போ நடந்துகிட்ருக்கல நிதியாண்டு 2025-26 நிதியாண்டு, இதில் ஜிடிபி ரூபாய் 357 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது இப்போ நடந்துகிட்ருக்கல நிதியாண்டு 2025-26 நிதியாண்டு, இதில் கடனுக்கும் ஜிடிபிக்கு இடையில் இருக்கிற விகிதம் 56.1% இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த நிதியாண்டில் அது 55.6% குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூலதன செலவு. இந்த மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நம்ம நாடில் பில்டிங்ஸ் கட்ட போகிறாங்க, அதே மாதிரி பாலம் கட்டுவாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்புறம் நிறைய வாகனங்கள் வாங்குவாங்க. இந்த மாதிரி மத்திய அரசு என்னென்ன செலவு பண்ண போகிறாங்களோ அது எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ரூபாய் 11.11 லட்சம் கோடியாக தான் இருந்திருக்கு. ஆனால் 2026-27 நிதியாண்டில் அது ரூபாய் 12.2 லட்சம் கோடியாக உயரப்போகுது. அதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே மத்திய அரசு இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவுக்கு செலவு பண்ண போகிறாங்க. போன ஆண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. போன ஆண்டில் அதுக்கு முந்தைய ஆண்டில் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த மூலதன செலவு எவ்வளவு அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ரொம்ப முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நிதி பற்றாக்குறை, ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ மத்திய அரசுக்கு நிறைய வருமானம் வரும், அதே மாதிரி நிறைய செலவும் இருக்கும். இப்போ நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வருமானத்தை விட செலவு அதிகமாக தான் இருக்குது. அது எவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது. இப்போது இந்த 2025-26 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை 4.4% இருக்குது. 2026-27 நிதியாண்டில் அது 4.3% குறைக்கணும் அப்படின்னு இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது இன்னும் சில விஷயங்கள் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவ்வளோ தான். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததையும் சேர்த்து நீங்கள் சும்மா பார்த்துங்க. பிரதமர் மோடி ஆட்சி அமைத்த பிறகு 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பட்ஜெட்டில் தெரிவித்திருக்காங்க. அடுத்தது நம்ம நாட்டில் 5 பல்கலைக்கழக நகரங்கள் புதிதாக உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் அரிய வகை தாது வழித்தடங்கள், இது தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளம், ஒடிசாவில் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், எந்தெந்த துறைக்கு எவ்வளவு காசு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நீங்கள் தோராயமாக இந்த நம்பரை கூட தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ரொம்ப ரொம்ப அதிகமாக நிதித்துறைக்கு 19 லட்சம் கோடிக்கு மேலே ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அடுத்தது சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறைக்கு பார்த்திங்கன்னா 3 லட்சம் கோடிக்கு மேலே ஒதுக்கீடு பண்ணுறாங்க. ரசாயனம் மற்றும் உரம் இந்த துறைக்கு
1,00,000 கோடிக்கு மேலே ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அதே மாதிரி இது கூட பாருங்களேன், ரயில்வே துறைக்கு 2,00,000 கோடிக்கு மேலே ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அப்புறம் பாதுகாப்பு துறைக்கு 7,00,000 கோடிக்கு மேலே ஒதுக்கீடு பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக நிதித்துறைக்கு தான் ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இரண்டாவதாக பாதுகாப்பு துறைக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இப்போ உங்கள் ஆப்ஷனில் எது இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒருவேளை நிதித்துறை வந்து கொடுக்காம கூட இருக்கலாம். இந்த துறைகள் எல்லாம் கொடுத்து, இந்த 6 துறைகள் இல்லை 4 துறைகள் கொடுத்து, இதில் எந்த துறைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் ஆன்சர் வந்து பாதுகாப்பு துறையாக தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம நாட்டுடைய பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், விவசாயம் தொடர்பான அறிவிப்புகள். தென்னை மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. இது தென்னை விவசாயத்தில் போட்டித்தன்மையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். என்னென்னா, கேரளா உள்ளிட்ட தென்னை வளர்ப்பு மாநிலங்களில் புதிய தென்னங்கன்றுகள் நடும் திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இது செயல்படுத்த போகிறாங்க. அடுத்தது வரி பகிர்வு. மாநிலங்களுக்கான வரி பகிர்வில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இப்போ மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு 41% இருக்குது. அது 41%ஆகவே தான் தொடரும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது 16வது நிதிக்குழு. அரவிந்த் பணக்காரியா இருக்கார்ல, அவருடைய தலைமையில் 16வது நிதிக்குழு அமைத்திருந்தாங்க. அந்த நிதிக்குழுடைய பரிந்துரைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்போ நிதிக்குழுடைய பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு ரூபாய் 1,14,000 கோடி நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது மகளிர் முன்னேற்ற திட்டங்கள் ஏதாவது இருக்கா பட்ஜெட்டில் அப்படின்னா, ஆமாம் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். ஷீமார்ட் அப்படிங்கிற சில்லறை வியாபார கடைகள் அமைக்கப்படும். இது எதற்காக அமைக்கப்படும் அப்படின்னா, மகளிர் நடத்துகிற நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுக்காக இதை நடத்த போகிறாங்க. அடுத்தது ஷீ அப்படிங்கிற பேரில் பெண் தொழில் முனைவோருக்கென புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் நாடு முழுவதும் மாவட்டங்கள் தோறும் பெண் கல்வியை ஊக்குவிக்க பெண்களுக்கான விடுதிகள் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வருமான வரி. இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து புதிய வருமான வரி சட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய அவகாசம் மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி வருமான வரி கணக்கில் தாக்கல் பண்ணும்போது பொய் கணக்கு காட்டணும் அப்படின்னா அதற்கு 100% அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது வருமான வரி விலக்கில் உச்ச வரம்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. போன நிதியாண்டு பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருந்ததோ அதே தான் இப்போவும் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு வரியுமே கிடையாது. அதாவது வருமான வரி எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் 12 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறீங்க, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 13 லட்சம் சம்பாதிக்கிறீங்க அல்லது 14 லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான வரி உண்டு. அது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஸ்ப்ளிட்டப் தான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 30 லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த 30 லட்சத்தை அவங்க எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிப்பாங்க. 4 லட்சம், அப்புறம் 8 லட்சம், 12 லட்சம், 16 லட்சம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக 4 நாளாக பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும்போது அந்த முதல் 4 லட்சம் இருக்குல்ல, அதுக்கு எந்த ஒரு வரியும் கிடையாது. இரண்டாவது 4 லட்சம் இருக்குல்ல, அதாவது 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதற்கு 5% வரி. அதுக்கு அடுத்தது இருக்கிறதுல 10% வரி, அடுத்தது இருக்கிறதுல 15% வரி, அடுத்தது இருக்கிறதுல 20% வரி, அடுத்தது இருக்கிறதுல 25% வரி, அதுக்கு அடுத்தது 30%. இந்த மாதிரி போட்டு நிறைய வரி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு நம்ம மத்திய அரசுக்கு நிறைய வரவு வருது, அதே மாதிரி நிறைய செலவும் ஆகுது. அப்போது நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வரவு எங்கேருந்து வருது, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அதிகமான செலவு எங்கே போகுது அப்படிங்கிறத ₹1 அடிப்படையில் விளக்கியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிகமான வருமானம் நமக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா கடன் மற்றும் பொறுப்பு கடன்களிலிருந்து வருது. ஓகேவா? இரண்டாவது அதிகமாக வருமான வரியிலேருந்து வருது. மூன்றாவது அதிகமாக பெருநிறுவன வரியிலேருந்து வருது. நான்காவது அதிகமாக ஜிஎஸ்டி மற்றும் பிற வரிகளிலிருந்து வருது. அதே மாதிரி செலவு பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக கடன்களுக்கு நம்ம வட்டி செலுத்துறதுக்கு வருது. நம்ம அதிகமாக கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அதிகமாக வட்டி செலுத்தியும் ஆகணும். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, மாநிலங்களுக்கான வரி பகிர்வு அதற்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக போகுது. இரண்டாவதாக தான் கடன்களுக்கு வட்டி செலுத்துறதுக்கு தேவைப்படுது. மூன்றாவது அதிகமாக மத்திய துறைகளுடைய திட்டங்களுக்கு தேவைப்படுறது. நான்காவது அதிகமாக பாதுகாப்பு துறைக்கு காசு செலவு பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஓகே, அடுத்தது
நிறைய பொருட்களுக்கு வரி சலுகைகள் அறிவித்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வாகன விபத்துக்கான இழப்பீடு தொகை இருக்குல்ல, அதுக்கு வரி சலுகை வந்து அறிவித்திருக்காங்க. அடுத்தது மருத்துவ கல்வி கடன், அதற்கு வந்து வரி போடுவாங்க. முன்னாடி 5% வரி போட்டிருந்தாங்க, இனிமேல் அது வந்து 2% குறைக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் பணத்துக்கான ஆதார வரி. இப்போது சிலருடைய பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் படிச்சுட்ருப்பாங்க. அப்போ அவங்களுடைய செலவுக்காக நம்ம இந்தியாவிலேருந்து காசு அவங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி 5% வந்து வரி போட்டிருந்தாங்க, இப்போ அது வந்து 2% குறைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது சர்வதேச கடல் பகுதிகளில் பிடிக்கப்பட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளாடி கொண்டு வந்துடுவாங்கல்ல மீன்கள், அதுக்கு இனிமேல் இறக்குமதி வரி வந்து கிடையாது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி லித்தியம் பேட்டரிகள் இருக்குல்ல, அதை பண்ணுறதுக்கான மூலப்பொருட்கள், அதை வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுவாங்கல்ல, அதற்கும் இனிமேல் வரி கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி மைக்ரோவேவ் அவன், இதோடைய இறக்குமதியில் இனி வந்து வரி கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் 17 வகையான புற்றுநோய் மருந்துகளுக்கு இறக்குமதி வரி கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் 7 அரிய நோய்களுக்கு இறக்குமதி செய்யப்படுற மருந்துகள் மற்றும் உணவுகளுக்கு சுங்க வரியிலேருந்து விலக்கு வழங்குறாங்க. அப்புறம் இந்தியாவில் டேட்டா சென்டர்ஸ் வந்து அமைக்கிறதுக்கு ஊக்குவிக்கப்படும், தரவு மையங்கள் அமைக்கிறதுக்கு ஊக்குவிக்கப்படும். அதில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம இந்தியாவில் டேட்டா சென்டர்ஸ் அமைத்து உலக அளவிலான சேவைகளை வழங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 20 ஆண்டுகளுக்கு வரி விலக்கு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. 20 ஆண்டுகள் அப்படின்னா 2047 ஆண்டு வரைக்கும் முழுமையான வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அணுமின் நிலையங்கள் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அணுமின் உற்பத்தி திட்டங்களுக்கு தேவைப்படுற பொருட்களை வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கும் வரி கிடையாது. 2035 ஆண்டு வரைக்கும் வரி கிடையாது. அதே மாதிரி விமானங்கள், சிவில் விமானம், பயிற்சி விமானம், அப்புறம் பிற விமானங்கள், இதெல்லாம் நம்ம இந்தியாவில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதற்கான பாகங்களை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்கல்ல, பாகங்கள், கருவிகள், இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்க. அதற்குமே இனி சுங்கவரி இல்லை அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் ஜூ எல்லாம் இருக்குல்ல, ஜூவில் வந்து விலங்குகள், அப்புறம் பறவைகள், இதெல்லாமே காட்சிப்படுத்துவாங்கல்ல, அதற்காக வெளிநாட்டிலேருந்து அது வந்து இங்கே வாங்கி கொண்டு வருவாங்க. இது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு வரியும் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ அதற்கு வரி போடுறாங்க. மீதி எல்லாத்துக்கும் வரி விலக்கு அளிக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து இதுக்கு இந்த ஜூவில் காட்சிப்படுத்துகிற விலங்குகளுக்கு மட்டும் சுங்க வரியாக 30% வந்து போடுறாங்க, விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு. அடுத்தது சுற்றுலாத்துறைக்கான அறிவிப்புகள் பற்றி பார்க்கலாம். பழவேற்காடு ஏரியில் பறவைகளை பார்வையிடுற சுற்றுலாவை ஊக்குவிக்கிறதுக்கு புதிய திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் மலையேற்றம், பொதிகை மலை, இமாச்சல், உத்தரகண்ட், ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல, இங்கெல்லாம் ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் ஆதிச்சநல்லூரில் கலாச்சார சிலுமையை விளக்குற வகையில் மையம் உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது மத்திய உள்துறை அமைச்சகம் தொடர்பான அறிவிப்புகள். மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு ரூபாய் 2.55 லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதில் இந்த சிஐஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், அதுக்கப்புறம் ஐடிபிபி, எஸ்எஸ்பி, அசாம் ரைஃபிள்ஸ், இதெல்லாமே மத்திய உள்துறை அமைச்சகத்துக்குள்ள தான் வருது. அது எல்லாமே மத்திய ஆயுத காவல் படைக்குள்ள வருது. அதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக சிஆர்பிஎஃப்க்கு தான் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது யூனியன் பிரதேசங்களில் அதிகபட்சமாக ஜம்மு காஷ்மீருக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்கு 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது சுகாதாரத்துறையிலையும் ரொம்ப அதிகமான அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாங்க. அதனால் சுகாதாரத்துறையில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த பட்ஜெட்டை பார்த்து சந்தோஷம்தான் பட்டாங்க. அதை பற்றி பார்க்கலாம். 2026-27 நிதியாண்டுக்கான சுகாதாரத்துறை ஒதுக்கீடு ரூபாய் 1,06,530 கோடியாக இருந்திருக்கு. இதில் 5 பிராந்திய மருத்துவ மையங்கள் அமைக்கிறதுக்கு மாநிலங்களுக்கு ஆதரவு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த மையங்கள் மருத்துவம், கல்வி, ஆராய்ச்சி இந்த வசதிகளோடு இருக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்குவாங்க. துணை மருத்துவ பணியாளர்கள் அப்படின்னா இப்போ டாக்டர் இருக்காங்கல்ல, அதே மாதிரி நர்சஸ், அப்புறம் வேறு மெடிக்கல் ஒர்க் பார்க்கறதுக்காக துணை மருத்துவ பணிகளை வந்து உருவாக்குவாங்க. அப்போது அதாவது துணை மருத்துவ பணியாளர்களை வந்து உருவாக்குவாங்க. எந்தெந்த துறைகள் அப்படின்னா மொத்தமாக 10 துறைகள்: கண் மருத்துவம், கதிர் இயக்கவியல், மயக்க மருந்தியல், அறுவை சிகிச்சை அறை தொழில்நுட்பம், உளவியல், இந்த மாதிரி மொத்தமாக 10 துறைகளை வந்து 10 துறைகளில் 1 லட்சம் துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்குவாங்க. அடுத்தது நிம்ஹான்ஸ், அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் அப்படிங்கிறது, அதாவது தேசிய மனநல மற்றும் நரம்பியல் அறிவியல்
நிறுவனங்கள் அது வந்து 2 அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஒன்று ஜார்க்கண்டுடைய ராஞ்சியில், இன்னொன்று அஸ்ஸாமுடைய தேஜ்பூரில். அடுத்தது முதியோர் பராமரிப்புக்காக 1.5 லட்சம் பராமரிப்பாளர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்னா பயோஃபார்மா சக்தி அப்படிங்கிற ஒரு திட்டம். இது ரூபாய் 10,000 கோடி மதிப்பில் தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது என்னென்னா இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவை உயிரி மருந்து உற்பத்தி மையமாக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். உயிரி மருந்து அப்படின்னா என்னென்னா நார்மலாக இப்போ நம்ம மருந்துகள்லாம் சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் கெமிக்கலாக தானே இருக்குது. ஆனால் அதற்கு பதிலாக உயிரினங்கள், செல்கள், திசுக்களிலிருந்து தயாரிக்கப்படுற மருந்து தான் உயிரி மருந்து அப்படிங்கிறது. அடுத்தது புதிதாக 3 தேசிய மருந்துசார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. 3 அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது மின்னணு உற்பத்தி தொடர்பான அறிவிப்புகள். எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, அது தொடர்பான அறிவிப்பு தான். மின்னணு உற்பத்தி துறை திட்ட செலவினம் அது வந்து செமிகண்டக்டர் 2.0 அப்படிங்கிற மாதிரி அறிவித்து அதற்காக ரூபாய் 40,000 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அடுத்தது மூலதன பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க 2 இடங்களில் உயர் தொழில்நுட்ப உபகரண அறைகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கண்டெய்னர் தயாரிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3 பிரத்யேக ரசாயன பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம இந்தியாவில் கைபேசி உற்பத்தி எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 நிதியாண்டில் அது ஒரு 18,000 கோடியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ 2025 நிதியாண்டில் அது ரூபாய் 5.45 லட்சம் கோடி அளவுக்கு வளர்ந்துருக்கு. நடப்பு நிதியாண்டுடைய இறுதியில் அது ரூபாய் 6.76 லட்சம் கோடி அளவுக்கு வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐஃபோன் ஏற்றுமதி, நம்ம இந்தியாவிலேருந்து ஐஃபோன் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்கல்ல, அது 2025 ஆண்டு இதோடைய மதிப்பு ரூபாய் 2.03 லட்சம் கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கு. அடுத்தது நகர்ப்புற பொருளாதார பிராந்திய திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். என்னென்னா 5 லட்சத்திற்கு மேலே மக்கள் தொகை கொண்ட 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள் இருக்குல்ல, அதை மேம்படுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் அந்த மாதிரி கோவை, ஈரோடு மற்றும் திருப்பூர் இதை மேம்படுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோயில்கள் அதிகமாக இருக்கிற நகரங்களையும் மேம்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இப்போ இந்த 2க்காகவும் தேர்வு செய்யப்படுற பிராந்தியங்களுக்கு ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் ரூபாய் 50,000 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்படும். இது 5 ஆண்டுகளில் மேம்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது போக்குவரத்து, 7 அதிவேக ரயில் பாதைகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மும்பை டு புனே, அப்புறம் புனேலேருந்து ஹைதராபாத், அப்புறம் ஹைதராபாத்லேருந்து பெங்களூரு, அப்புறம் ஹைதராபாத்லேருந்து சென்னை, சென்னையிலேருந்து பெங்களூரு, புதுடெல்லியிலேருந்து வாரணாசி, அப்புறம் வாரணாசியிலேருந்து மேற்கு வங்காளத்துடைய சிலிகுரி, இங்கே வரைக்கும் 7 அதிவேக ரயில் பாதைகள் உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது 5 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 20 நீர்வழி தடங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது சில துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாதுகாப்பு துறைக்கு நம்ம பார்த்துருந்தோம், ரூபாய் 7.8 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. அதில் பாதுகாப்பு துறையை நவீனப்படுத்த ரூபாய் 2.19 லட்சம் கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரூபாய் 5,000 கோடி முதலீட்டில் நாடு முழுவதும் பொருளாதார மண்டலங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கு ரூபாய் 10,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் கரிம ஈர்ப்பு மற்றும் சேமிப்பு தொழில்நுட்பங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருந்துச்சு. இப்போ அதோடைய பேரை மாற்றிட்டாங்க. இப்போ அதோடைய பேர் தான் வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தது, இப்போ 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக மாற்றிட்டாங்க. அப்போது இந்த முந்தைய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கு ரூபாய் 30,000 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்போ புதிதாக தொடங்கப்பட்ட வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டத்திற்கு ரூபாய் 95,692.31 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக எந்தெந்த பொருட்களுக்கு விலை குறையுது, எந்தெந்த பொருட்களுக்கு விலை அதிகமாகுது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விலை குறைகிற பொருட்கள் 17 புற்றுநோய் மருந்துகளுக்கு விலை குறையும். அப்புறம் 7 அரிய நோய்களுக்கான மருந்துகள் மற்றும் உணவு இதற்கும் விலை குறையும். மைக்ரோவேவ் அவன் இதற்கான இந்த கருவிகள் இருக்குல்ல, இதற்கான விலையும் குறையும்.
இதற்கெல்லாம் விலை கூடும் அப்படின்னா இறக்குமதி செய்யப்படுற விலை குறைந்த குடைகள் அது விலை கூடும். அப்புறம் ஏடிஎம் இயந்திரங்கள் இது விலை கூடும். அப்புறம் காஃபியை தயாரிக்கிறதுலேருந்து விற்பனை வரை இருக்கிற இயந்திரங்களுக்கு எல்லாமே விலை கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.